இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? வக்ஃபு வாரியம் என்றால் என்ன? வக்ஃபு வாரியம் என்றால் என்ன? தர்காக்களை கொண்ட சுன்னத் வல் ஜமாஅத் அமைப்பிலான பள்ளிவாசல்களை கொண்ட இன்னும் சுன்னத் வல் ஜமாஅத் அமைப்பிலான தர்மஸ்தாபனங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் போன்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு நியாயமா யார் வரணும்? யார் சுன்னத் ஜமாத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு அரசியலின் பெயரால் பொதுமக்களை கூட்டம் கூட்டி காண்பித்து விட்டான் என்கிற காரணத்தினால் அவனுக்கு தூக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் இன்னைக்கு என்ன செய்யறானா, ஊருக்கு ஒரு அவனுடைய கட்சி கொடியை நாட்டுவதில் காட்டுகிற கவனத்தை பள்ளிவாசலை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தர்காக்களை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ, இன்னும் சொல்ல போனால் வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் வருகிறது. தர்காக்களில் ஜியாரத்துகள் இருக்கிறது, இஸ்லாமியத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நிலைகள் இருக்கிறது, இன்னும் எவ்வளவோ நல்ல காரியம் இருக்கிறது. கெட்ட காரியங்கள் என்பவை மூட்டைப்பூச்சிய மாதிரி. மூட்டைப்பூச்சியை அடிக்கிறதுக்கு மருந்து அடிக்கணும், அதுக்காக தர்காவையே இடிக்க கூடாது. வீட்டுக்குள்ள மூட்டைப்பூச்சி இருந்தால் மூட்டைப்பூச்சிக்கு மருந்து அடிக்கணுமே தவிர வீட்டையே யாரும் அடிக்க மாட்டாங்க. எனவே பெரியவர்களின் பெயரால் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், அவர்கள் விரும்பாத காரியங்கள், இவைகளை தடுக்க வேண்டும். அதற்காக தர்காவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இவர்கள் தர்காவே இருக்கக்கூடாதுன்னு சொல்றவன் வந்து தைரியமாக சொல்லுகிறான், தர்காவில் நடக்கிற கூத்துக்களில் எல்லாம் நான் கலந்து கொள்ள மாட்டேன். ஜியாரத்து அவனை பொறுத்தவரையில் கூத்து. எனவே அமானத்துகள் இன்றைக்கு மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கியாமத்து நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கான அடையாளம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பணக்காரராக இருந்தால் பணக்காரர் என்பதை வெளிக்காட்டுங்கள். ஒரு சஹாபிக்கு சொன்னார்கள், நீங்கள் பணக்காரராக இருந்தால் பணக்காரர் என்பதை வெளிக்காட்டுங்கள். நான் பயான் பண்ணியதன் காரணமாக மனிதர்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய தோற்றத்தை பார்ப்பதில்லை, உள்ளத்தை பார்க்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு வந்தாங்க. சட்டை, ஒரே சட்டையை வருஷ கணக்கில் போட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பணக்காரராக இருக்கிறீர்கள், எனவே அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நீங்கள் உங்கள் தோற்றத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏழைகள் உங்களை பார்த்தா என்னமாவது கேட்கணும்னு நினைக்கணும். எல்லாருமே ஏழைகளாக இருந்து விட்டால் ஏழைகள் எங்கே போவார்கள்? தோற்றத்திலே காண்பித்தார். எனவே உங்களுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றார்கள். இமாம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சஹாபி. அந்த சஹாபிக்கு பிற்காலத்திலே மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை ஏற்பட்டது. எனவே என்ன செஞ்சாங்கன்னா, சட்டையை ஒரு மாதிரியா போட்டிருப்பாங்க, கையில கர்ச்சீஃப் மாத்திரம் பட்டு கர்ச்சீஃப் வச்சிருப்பாங்க. பட்டு சட்டை தான் போடக்கூடாது, கையில பட்டு துணி வச்சிருக்கலாம். எனவே இந்த பட்டு துணியை வச்சிருந்தாங்க. சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, ஏங்க சட்டையே ஒரு மாதிரியா போட்டிருக்கிறீங்க, கையில வச்சிருக்கிற துணி ஏன் பட்டு துணி வச்சிருக்கிறீங்க? உடனே அவர்கள் சொன்னார்கள், இது ஏழைகளுக்கான இஷாரா, ஏழைகள் என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்பதற்கான இஷாரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது உன்னுடைய தோற்றத்தை மற்றவர்களுக்கு உன்னிடத்தில் கேட்கக்கூடிய அளவிற்கு நீ ஆக்கு. நிறைய பேர் பயந்து பயந்து கேட்க மாட்டாங்க. அவுரங்கசீப் பாதுஷா என்ன பண்ணாங்கன்னா, பெரிய கலீஃபா தான், பெரிய அரசர் தான், ஆனால் தொப்பி செஞ்சு வித்தார். நல்லா அண்டர்லைன் பண்ணிக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தினுடைய அடையாளம் தொப்பி என்கிற காரணத்தினால்தான் தொப்பியே அவருடைய வியாபாரமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய சுன்னத் ஜமாத் கூட்டத்தில் கூட தொப்பி இல்லாதவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் என்பது நமக்கே சங்கடமா இருக்கு. எனவே தொப்பி செய்து விற்று அதிலிருந்து கிடைத்த வருவாயை கொண்டு அவர் தன்னுடைய ஜீவனாம்சத்தை ஈட்டிக் கொண்டார். குர்ஆனை எழுதி அதை கொடுப்பதன் மூலமாக அன்பளிப்புகளை பற்றி தன்னுடைய வாழ்க்கையை அவர் கழித்துக் கொண்டார். அவர்கிட்ட ஒரு முசாஃபிர் வந்துட்டார். வந்தவர் கேட்டாரு, எனக்கு என்னமாவது கொடுங்கன்னார். உடனே அவுரங்கசீப் பாதுஷா சொன்னாங்களா, நான் லுஹர் தொழுவ போறேன், தொழுதுட்டு வந்து உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டாங்க. லுஹர் தொழுவ போனாங்க, பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. பள்ளிவாசலில் தொழுது முடித்ததற்கு பிறகு சுன்னத் தொழுதார்கள், நஃபில் தொழுதார்கள், தொழுது கொண்டே இருந்தார்கள். 2 ரக்காத் தொழுதவன கையேந்தாங்க. இவர் வெளியே உட்கார்ந்து பார்த்தார், என்னால் தரவே மாட்டார் போல் இருக்கு, பெரிய கலீஃபான்னு தான் பேரு, தர்றேன்னு சொல்லிட்டு உள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அவர் என்னதான் துவா செய்யறாருன்னு கேட்டார். அவுரங்கசீப் பாதுஷா அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள், யா அல்லாஹ், என்னையும் நம்பி ஒருத்தன் வந்துட்டான், நான் ஏதோ சில பொருட்களை விற்று ஹலாலான சம்பாத்தியம் செய்து என்னுடைய வயிற்றை நான் கழுவி கொண்டிருக்கிறேன்,
என்கிட்டையும் என்ன நம்பி ஒருத்தன் வந்துட்டான். எனவே அவனுக்கு கொடுக்கிறதுக்கு நீ என்னமாவது கொடு என்று அங்கே மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். இவர் பார்த்தாரு, நம்ம இவர்கிட்ட பிச்சை கேட்டா இவர் வேற எவங்கிட்டயே கேட்கிறாரு, இவர் யாருக்கிட்ட கேட்கிறாரா அவங்கிட்டயே நம்மளும் கேட்டுடலாம் என்று சொல்லிட்டு அல்லாட்டையே கேட்கலாம்ங்கிற நம்பிக்கையோட அவர் வெளியே போயிட்டார். அவுரங்கசீப் பாதுஷா வெளியே வந்து சொன்னாங்க, ஏப்பா அந்த முசாஃபிர் இருந்தாரா, அவரை கூப்பிடுனாங்க. அவர் உடனே வெளியே போனவரை கூட்டிட்டு வந்தோன்னா அவர் சொன்னார், ஹலீஃபா அவர்களை, இன்னைக்கு தான் எனக்கு புத்தி வந்துச்சு, நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க கொடுத்திருக்கலாம், நீங்க இன்னொருத்தண்ட கேட்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பிச்சைக்காரன்னு. எனவே நீங்க எந்த பணக்காரன் கேட்கறீங்களா அந்த பணக்காரன் நானும் கேட்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்லிவிட்டு போனார் என்பது வரலாறு. ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இஸ்லாமியர்கள் தங்களுடைய கோலத்திலே இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்களுக்கும் நமக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவென்றால், அவர்கள் தலைப்பாகை மட்டும் கட்டியிருப்பார்கள், நம்ம தலைப்பாகைக்குள்ளே தொப்பி போட்டு அதற்கும் மேலாக தலைப்பாகை கட்ட வேண்டும். ஒரு பையன் என்கிட்ட வந்து கேட்டார், அஜர்த்து தொப்பி போடணும்னு ரொம்ப பகிரங்கமா சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டார். உடனே நான் அவருடைய செல்போனை வாங்கினேன். எனக்கு தெரியும் அவர் செல்போன்ல என்ன படம் வச்சிருக்கிறாருன்னு. அந்த செல்போன்ல இமேஜஸ் என்கிற பெயரிலே சில படங்கள் இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோட் செய்து வைத்திருக்கிறார். அந்த இமேஜஸை எடுத்து பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுடைய வாள், இவைகள் எல்லாம் அந்த படத்திலே இருக்கிறது. நான் சொன்ன, தம்பி இதை கவனிங்க, தலைப்பாக இருக்கிறதா, அந்த தலைப்பாகைக்குள்ளே தொப்பி இருக்கிறதா என்று கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி போட்டார்கள் என்பது இன்றைக்கு பகிரங்கமாக மியூசியத்திலே வைக்கப்பட்டிருக்கிற போது இது ஒண்ணு போதாது உனக்கு? என்னடா ஏட்டிலே இருப்பதை எப்படியாவது நீ எதையாவது சொல்லி அது நொட்டை இது நொல்லை என்று சொல்லி மறுத்து விடுகிறாய். நிதர்சனத்தை மறுக்க முடியுமா? கண்ணுக்கு முன்னாடி இதுதான் தொப்பின்னு காட்டினதுக்கு பிறகு இல்ல எழுத்துல இல்ல, நான் எழுத்துல வந்தா தான் நம்புவேன்னு சொன்னா இவனை விட அறவேக்காடு யார் இருக்க முடியும்? ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவனை நம்புகிறார்களே அந்த இளைஞர்கள் ஒன்றை சிந்திக்க மறந்து விட்டார்கள். 1980 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் தலையில இருந்து தொப்பியை கலத்தல. ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் தலையிலையும் தொப்பியை கலத்திட்டான். ஆனா அவன் தொப்பியை கலத்தல. யாராவது ஒரு இளைஞர், அறிவுள்ள இளைஞர், நாங்கள் தொப்பி போடாமல் இருக்கிறது சரி என்று சொன்னா, நீ தொப்பி போடுறது சரியில்லை, நீ தொப்பி போடுறது சரி என்று சொன்னால் நாங்கள் தொப்பி போடாமல் இருக்கிறது சரியில்லை என்று சொல்லணும். இல்லை என்றால் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நீங்கள் தப்பான காரியத்தை கண்டால் கையால் தடுங்கள். மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதி. இஸ்லாத்திற்கு மாறான ஒரு காரியத்தை கண்டால் நீங்கள் கையால் தடுங்கள் என்று இருக்கிறது. அவன் தொப்பி போட்டிருக்கான், அது இஸ்லாத்திற்கு மாற்றமானது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த தொப்பியை நீ போய் கலத்தி இருக்கணுமா இல்லையா? அல்லாஹு தஆலா வ மக்கரு வ மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான் அவர்களுக்கு எதிராக. எந்த பொய்யெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் பொய் என்று இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பெருநாள் 2 பெருநாள் அன்னைக்கு ஒரு கேசட் வெளியிட்டான். பெருநாள் அன்றைக்கு அந்த கேசட் அவர்களுடைய ஆஸ்தான தொலைக்காட்சியிலே வெளியிடப்பட்டது. இமாம் புகாரி. இந்த இமாம் புகாரியை வெளியிட்டது யாருன்னு கேட்டா நிறைய பேர் நினைக்கிறாங்க தானா மூணா காணா இருக்குது, அது கொஞ்சம் நல்ல கட்சி, இன்னொரு கட்சி இருக்கு அதுதான் மோசமான கட்சின்னு. நிச்சயமா 2 பேருமே கழுத்துல கைய கட்டுறவன் தான், விரல்ல மோட்டர் போட்ட மாதிரி ஆட்டுறவன் தான். 2 பேருமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டும் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே இவன் வெளியிட்ட அந்த புகாரி இமாமுடைய வாழ்க்கை வரலாறு என்கிற பெயரிலான ஒரு கற்பனை சித்திரம், அந்த கற்பனை சித்திரத்திலே சில பெரியவர்கள் நடமாடுவது போன்றும் அதிலே ஒருவர் இமாம் புகாரி போன்றும் சித்தரிக்கப்பட்டு அவர்களுடைய நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு சொன்னார்கள். அந்த கேசட்ல யாராவது தொப்பி இல்லாம இருக்காங்களா? கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன், எந்த இளைஞர்கள் தொப்பி போடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கானோ, அரபு நாட்டுக்கு சில பேர் பார்த்தாலே பயமா இருக்கு. அரபு நாட்டுல இருந்து வந்தா அந்த காலத்துல நம்ம என்ன செய்வோம்னா, இந்த சிங்கப்பூர்ல மலேசியாவில இருந்து வந்தாங்கன்னா எங்க சொந்தக்காரங்கள எங்க மாமூலாம் போயிட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு வரும்போது அவங்க வர்ற நாள் திருவிழாவாக இருக்கும். வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா சொந்தக்காரங்க ஃபுல்லா வந்து குமிஞ்சிருவாங்க. எல்லாருக்கும் அவர் கொண்டு வந்த பெட்டியை பிரிச்சு அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அன்னைக்கு ஃபுல்லா சொல்ல போனா ஒரு மாநாடு மாதிரி நடக்கும்.
இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வர்றவனை கண்டா பயமா இருக்கு. அங்கிருந்து வந்தவனையே பெட்டியை பிரிச்சா சீடியா வந்து வெளியே வந்து விழுது. பள்ளிவாசலுக்கு நேர போறார், பெட்டியை கொண்டு வந்து வீசிட்டு